அருமை உறவுகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முன்தினம் 19ஆம் தேதி நடைபெற்ற அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்டியல் அணியின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தார்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசின் நிதிநிலையை, பட்ஜெட்டில் கொடுக்கப்படுகின்ற நிதியை தவறான முறையில் திமுக அரசு நடத்துகிறது, வேற ஒரு வகையில் அது செலவு செய்கிறது, மகளிர் உரிமை போன்ற திட்டங்களுக்கு அது பயன்படுத்துகிறது, தலித் மக்களுக்கு அது ஒழுங்காக சென்றடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து பேசினார்கள். அதில் பேசிய பாஜகவுடைய மாவட்ட தலைவர் சரவணன் என்பவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களை ஒருமையில் பேசினார், அநாகரிகமாக பேசினார், அரைவேக்காட்டுத்தனம் திருமாவளவன் என்றெல்லாம் அவர் பேசினார். இதை கேட்ட விடுதலை சிறுத்தைகள் அங்கு கூடியிருந்த நாங்கள், அநாகரிகமாக பேச வேண்டாம், நாகரிகமாக பேசுங்கள், நாகரிகமாக பேசினால் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம், ஆனால் அநாகரிகமாக பேசினால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்து அதை தடுத்தார்கள். நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதன் பிறகு தொடர்ந்து சரவணன் போன்ற அந்த பாஜகவை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களும் எழுச்சி தமிழரை அநாகரிகமாகவும் வசைபாடினார்கள். இதை கண்டித்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அறவழியில் போராடினோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கம்பெனிலூர் பகுதியை சார்ந்த லோகேஷ் என்பவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் ரவுடிகள் செய்கிறார்கள், அட்டுழியம் செய்கிறார்கள், வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், கட்டையும் செருப்பாலும் அடித்து வீசியிருக்கிறார்கள், கொலைவெறி தாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் ஒரு வீடியோ போட்டு சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய நன்மதிப்பை கெடுக்கின்ற வகையில் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறை பாஜக போன்ற சங் பரிவார அமைப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் வன்முறைக்கான ஒரு விதையை விடுதலை சிறுத்தைகள் விதைக்கவில்லை. எழுச்சி தமிழர் அவர்களும் அவ்வாறு எங்களை வழிநடத்தவில்லை. அறவழியில் போராடிதான் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுத்திருக்கிறோம். சனாதன சங்கிகள் வேண்டும் என்று தேர்தல் நெருங்குகிற அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து வன்மத்தை கக்கி வருகிறார்கள். பொதுமக்கள் ஜனநாயக பார்வை கொண்ட பெரியவாதிகள் இதை யாரும் நம்ப வேண்டாம். இது அவ்வாறு நடக்கவில்லை. தவறான ஒரு செய்தியை பாஜக திட்டமிட்டு பரப்புகிறது. பாஜக இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தாக்குகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள், வசைபாடுகிறார்கள், வேண்டுமென்றே வன்முறையை தூண்டுகிறார்கள். அதற்கு இடம் தரும் வகையில் நாங்கள் நடக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் அறவழியில் போராடினோம், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோம். காவல்துறை எங்களை பேச்சுவார்த்தை சுமூகமாக பேச்சுவார்த்தை செய்து எங்களை வழிநடத்தி வைத்தார்கள். ஆனால் பாஜகவை சார்ந்த நண்பர்கள், குறிப்பாக லோகேஷ், கம்பெனிலூர் பகுதியை சார்ந்த முன்னாள் பேரூராட்சி தலைவர் கிருஷ்ணன் மகன் லோகேஷ் என்பவர் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி ஒரு அப்பட்டமான ஒரு அவதரை பேசியிருக்கிறார். சனாதன சங்கிகளை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து வருகிறோம். இந்தியா முழுவதும் உள்ள பாஜகவுடைய சங் பரிவார அமைப்புகளை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கிற சனாதன சக்திகளை தொடர்ந்து கருத்தில் ரீதியாக நாங்கள் எதிர்த்து வருகிறோம், களமாடி வருகிறோம். வன்முறைக்கு இடம் தரக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். எழுச்சி தமிழர்கள் அவ்வாறு எங்களை வழிநடத்துவதில்லை, எங்களுக்கு கருத்தில் ரீதியாக பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வேளையில் கருத்தில் ரீதியான கேள்விகளை தான் நாங்கள் தொடுத்து வருகிறோமே தவிர பாஜக சொல்லுகிற அப்பட்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்புடையதல்ல, அது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே ஜனநாயக போர்வில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் கையாளுவதற்காக தயாராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி அவர்கள் வசைபாடினார்கள், அநாகரிகமாக பேசினார்கள் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் விடுதலை சிறுத்தைகளுடைய தவறு எதுவும் இல்லை. திட்டமிட்ட ஒரு வன்முறையை பாஜக உருவாக்குகிறார்கள். பாஜகவுடைய பட்டியலணி தலைவர்கள் இதை வேண்டுமென்றே திசை திருப்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி, உண்மையான செய்தி நடைபெறவில்லை. அவர்கள் சொல்லுவது பொய்யான செய்தி என்பதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விழுகிறேன். காலம் பதில் சொல்லும். திருமாவளியில் நடப்போம். நன்றி, வணக்கம்.